வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய லைட் வெயிட் சில்வர் ஃபினிஷில் வந்திருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய பார்க்க போகிறோம். வெள்ளியில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய டிசைன்ஸை அழகாக இப்போ பித்தளையிலையுமே கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக லைட் வெயிட்டில் வெளியூர் வெளிநாடு போகிறவங்க பெரும்பாலும் கேட்குறது எனக்கு ரொம்ப ஹெவியாக வேண்டாமேன்னுவாங்க. பித்தளையில் ஹெவியாக தான் வரும் அப்படின்றத மாற்றி இப்போ கொஞ்சம் லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக அப்படியே சில்வரில் எப்படி வருமோ அதே மாதிரி ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். இன்றைக்கி பதிவில் நாம் முதல்ல பார்க்க போகிறது சிம்மதுர்க்கை. ரொம்ப அழகாக அதோட கார்விங் எல்லாம் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் இருக்கும். அந்த புடவை மடிப்பில் இருந்து எல்லாமே தனித்தனியாக அதை கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அழகு. அந்த சிங்கம் மேலே அம்பாள் உட்காந்துருக்கிறது இன்னுமே அழகு. அதே இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி நிறையா சைஸஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 2 சைஸ் காமிச்சிருக்கேன். அதுலேயே பீடம் இல்லாமலும் இருக்குது. இதே சிம்மதுர்க்கை பீடம் இல்லாமல் அப்படியே சிங்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிம்மதுர்க்கையுமே இருக்குது. அவ்வளோ அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். இந்த ஃபினிஷ் நம்ம சில்வரில் மட்டுமே பார்க்குறது. மூக்கு எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த லைட் வெயிட் கலெக்ஷனில் முருகர் அவ்வளோ அழகாக குட்டியாக 4 இன்ச்சிலையும் 6 இன்ச்சிலையும் முருகர் வந்திருக்காரு. அவ்வளோ அழகு, டீட்டெயிலாகவும் இருக்கும். தாமரை பீடத்தில் முருகர் நிற்கிற மாதிரியான விக்கிரகம் அவ்வளோ அழகு. அந்த மயில் பக்கத்தில் நிற்கிறதுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி 6 இன்ச்சில் முருகர், 6 இன்ச்சில் வேலோடையும் மயிலோடையும் இருக்கக்கூடிய முருகர். இந்த மயிலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தனித்தனியாக அந்த மயில் தோகையில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கு கூட அவ்வளோ கிளியராக இருக்கும். அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வாராகி அம்பாள் அழகாக 4 இன்ச்சு உயரத்தில் அழகாக மகா வாராகியாக 8 கரங்களுடைய இருக்கக்கூடிய அம்பாள் அவ்வளோ அழகு, அவ்வளோ டீட்டெயிலு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பீடம், அவங்களுடைய அந்த வஸ்திரம், கால் மடக்கி உட்காந்துருக்கிறது, முகம், ஆயுதங்கள் அத்தனையுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. இதில் அவ்வளோ அழகாக விளக்குகள் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. விளக்கு ரொம்ப அழகான விநாயகர் விளக்கு. விநாயகர் இதெல்லாமே நம்ம வெள்ளியில் மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த கார்விங் ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். டீட்டெயிலாக லைட் வெயிட்டில் அகல் மாடலில் இருக்கக்கூடியது. அதுக்கு மேலே விநாயகர் இருக்கார். இதுலேயே லக்ஷ்மி வச்சும் இருக்குது. லக்ஷ்மி வச்சும் இருக்கக்கூடிய விளக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். விநாயகரும் லக்ஷ்மியும். இதில் எனக்கு இந்த வாட்டி வந்ததுலேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த விளக்கு சொல்லலாம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அப்படியே பெருமாளுடைய உருவத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பெருமாளுடைய அந்த கரங்கள் இருக்கும், அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் இருக்கும். அது மாதிரி பெருமாளுடைய நாமம் அந்த விளக்குலேயே அவ்வளவுமே கொண்டு வந்திருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கக்கூடிய உருவம். இந்த விளக்கு ஜஸ்ட்டு ஃபோனில் ஸ்டேட்டஸ் போடப்பவே நிறையா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்கும். ஏன்னா இது எல்லாம் வர்றதே ரேர் கலெக்ஷனாக இருக்குது. கம்மியாக தான் நம்மளுக்கு வரவே செய்யுது. நாம் இப்போ பார்க்குறது லலிதாம்பிகையும் காமாட்சியும். அவ்வளோ அழகாக லலிதாம்பிகை காமாட்சி ரெண்டுமே அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக அழகாக இந்த கரும்பு அம்பாள் உட்காந்துருக்கக்கூடிய அந்த கோலம் அவ்வளோ அழகு. அதுவும் இந்த காமாட்சி ரொம்ப ஆசையாக நிறைய பேர் வாங்கக்கூடிய காமாட்சி. பார்த்த உடனேயே எல்லோரும் விருப்பப்பட்டு வாங்கக்கூடியது. அதுவுமே இப்போ நிறையா கொண்டு வந்திருக்கிறோம். லக்ஷ்மி நாராயணனாக இருக்கக்கூடிய பெருமாள் அவ்வளோ அழகு, அவ்வளோ டீட்டெயிலு. லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்து இருக்கிறாங்க ஒரே பீடத்தில். அவ்வளோ அழகாக அந்த கார்விங்கு, அந்த திருவாச்சியில் இருக்கக்கூடிய ஒர்க்கு, பீடத்தில் இருக்கக்கூடியது, அந்த கீழே இருக்கிற பீடம் அத்தனையுமே அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப குட்டியாக அழகான லக்ஷ்மி விளக்கு. அழகாக லக்ஷ்மி தாமரை பீடத்தில் உட்காந்துருப்பாங்க. கீழே இந்த விளக்கை 3 யானை தாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அழகு.
அந்த லக்ஷ்மியுமே அவ்வளோ கார்விங்கோட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. மயில் விளக்கு, இந்த மயில் விளக்கு நிறைய கஸ்டமர் ஃபோட்டோ அனுப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவுமே இப்போ வர வச்சுருக்குறோம். அவ்வளோ அழகாக மயில் வந்து தோகையை விரித்து நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. அது வந்து ஒரு அகல். அந்த அகலுமே அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கார்விங்கோட ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. இந்த ஒர்க்கு ஒன்று ஒன்றுமே அப்படியே பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கு. பெருமாள் லக்ஷ்மி விளக்கு நம்மளுக்கு வந்து இது நம்மளோட விளக்கு கடையிலேயே கிடைக்கிது. ஹெவியாக பெருசாக வரும். அதில் சின்ன சைஸாக லைட் வெயிட்டில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் அந்த உள்ள ஒர்க் நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. மேலே பெருமாள், அவருக்கு கீழேயே வந்து லக்ஷ்மி இருக்காங்க. இந்த விளக்குமே அவ்வளோ அழகாக கார்விங்கோட ரொம்ப அழகாக ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. குபேரன், அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கக்கூடிய குபேரன் கையில் கீரி பிள்ளையோடு உட்காந்துருக்காரு. இவர் தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, வாஸ்து இதெல்லாம் வந்து குபேரன்னு சொல்கிறாங்கன்னே. இல்லை, இவர் வந்து அப்படியே அழகாக இவர் தான் குபேரன். இவர் தான் குபேரனோட உருவம்னு சொல்லுவோம். அந்த குண்டாக இருக்கக்கூடியது வாஸ்துக்காக வைக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குபேரன் ரொம்ப அழகாக லைட் வெயிட்டில் கையில் கீரி பிள்ளையோடு உட்காந்துருக்காரு. வெண்ணப்பானை கிருஷ்ணர், அவ்வளோ அழகு. வெண்ணப்பானையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப நீட்டாக அழகாக கையில் பானையை எடுத்துகிட்டு அவர் வெண்ணெயை கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியான கோலம். அவ்வளோ அழகு. அதுக்கு முன்னாடி அந்த பீடத்தில் ஒரு அப்படியே ஃப்ளவர் டெக்கரேஷன் மாதிரி கொடுத்து பின்னாடியுமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தந்திருத்தமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி ஒரே மாதிரியான பீடத்தில் அவ்வளோ அழகு. ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பெருமாள், ஆதிசேஷன் மேலே பெருமாள் தாயாரோடு உட்காந்துருக்கக்கூடியது அவ்வளோ அழகு. நல்லா பெரிய சைஸ், ஒரு 4 to 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும் அழகாக ஆதிசேஷன் மேலே. அந்த ஒர்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு. கையில் வச்சுக்கிற பூவு, அந்த பூ வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு சென்டிமீட்டருமே ரசிக்கலாம். அவ்வளோ அழகான பெருமாள் தாயாரோட ஆதிசேஷன் மேலே. ஸ்வஸ்திக் விளக்கு ரொம்ப நீட்டாக அழகாக லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஸ்வஸ்திக் மேலேயே இருக்கக்கூடிய விளக்கு. யானை இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவராக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், அந்த கம்பளம் விரிச்சிருக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகு. அது அழகாக தும்பிக்கையை தூக்கி நிற்கக்கூடியது. அந்த தந்தம், அதோட கால், அந்த காலுக்கு அவங்க பண்ணியிருக்கிற அலங்காரம் அத்தனையுமே அழகு. அதே யானை குட்டி சைஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப குட்டி, அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக இருக்குது. லைட் வெயிட்டில் பெரிய பெருமாள், கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் இப்போ பார்க்குறோம். அவ்வளோ அழகு. லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் பார்க்குறோம். 10 இன்ச்சு உயரத்தில். நான் ஆஃபீஸில் வச்சுக்க போகிறேன் பெருமாள், எனக்கு நல்லா கம்பீரமாக பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெருமாள் வச்சுக்கலாம். அவ்வளோ அழகு. அவருடைய கிரீடமாக இருக்கட்டும், சங்கு சக்கரம், அவர் நிற்கக்கூடிய அந்த போஸ், அந்த பீடம் அத்தனையுமே அழகு. மார்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி அவ்வளோ அழகாக ஒரு 7 to 8 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியது. அவ்வளோ அழகு. இந்த லக்ஷ்மியை பார்த்தா தெரியும், பின்னாடியே அவங்க அந்த தலை முடி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆபரணம் கூட அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கையில் அந்த குடம், பொற்குடம் தாங்கி அதிலேருந்து காசு கொட்டுற மாதிரி தாமரை பீடத்தில் உட்காந்துருக்கிறது இன்னுமே அவ்வளோ அழகு. அந்த கிரீடம், அதோட ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். பெரிய பொருள் தான், பட் இது வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டு. அதே மாடலில் சரஸ்வதியும் விநாயகரும். சரஸ்வதியுமே அவ்வளோ அழகாக கையில் வீணை ஏந்தி அவங்க இருக்கக்கூடியது. அதே மாதிரியே அந்த முடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் எல்லாமே வந்து ரேர் கலெக்ஷன் தான், கம்மியாக தான் வந்திருக்கு. இமிடியேட்டாக உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு இமிடியேட்டாக வாங்கிக்கோங்க. இன்னும் வெப்சைட்டில் இதில் எல்லா ப்ராடக்ட்டும் அப்டேட் பண்ணலை, பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் நீங்கள் இமிடியேட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில்
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த பதிவு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இத மாரி புது புது பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.